இது நான் இதுவரை பார்த்த மிகச் சிறிய ஃபேண்டா. இது ஒரு சியூயிங் கம்பானமா? ஓ குல், நான் இதை முயற்சி செய்தது. அது என்ன? மீன் நிறமான பானத்தை கொண்ட ஒரு பெரிய பாட்டில் எனக்கு உண்டு. அற்புதம் இல்லையா? நீ ஏன் சிரிக்கிற? என்னால் தொடங்கலாம். சரி, நான் முயன்று பார்க்கிறேன். வாவ், இதற்கு பின்னால் லேமனேட் இல்லை என்றால் இது என்ன அருமை! இது பாண்டாவிலிருந்து தேன் ஜெல்லி. ஓ, இது ஓய்வாக இழுக்கும். சுவையாக இருந்தது. அம்மா, அருமை, சுவையாக இருக்கிறது. ஓப்ஸ், மன்னிக்கவும். சரி, நான் முடித்துட்டேன். குவெண்டின், இது உன் முன். மிகவும் நல்லது. நான் இப்போது முயற்சிக்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை உள்ளது. ஜெல்லியை குவளையிலிருந்து சுருக்க முடியவில்லை. என்ன செய்ய வேண்டும்? சரி, எனக்கு சக்தியை எல்லாம் பயன்படுத்தி நிற்கவும் எனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது. உங்க ஹேர் பேண்ட் நான் கடன் வாங்கிக்கலாமா? நன்றி. இப்போ ஒரு எலாஸ்டிக் பேண்ட பாட்டிலில் போடுவோம். சரி, இன்னும் கொஞ்சம் தாருங்கள். நீ என்ன செய்கிறாய்? நிறுத்திவிடு. கோயின்டின், என் முடி. இல்ல, அதை கீழே விட விரும்பவில்லை. சரி, மன்னிக்கவும் ஜெஸ், ஆனால் இது சாதனத்திற்கும் எனது பரிசோதனைக்கும் அவசியம். இந்த முறையில ஜெல்லியை கசக்கி எடுக்க முடியுமா? ஆமாம், நிறைய ரப்பர் பேண்டுகள். சிறந்தது. சரி, பாருங்கள், அது வேலை செய்தது. அற்புதம். அறிவியல் விதி. ஓ, உறுதியானாகவே சுவையானது. நான் ஒரு பபுள் ஊத முடியுமான்னு நினைக்கிறேன். நான் முயற்சிக்கிறேன். ஓ வாவ், அது மிகுந்த மகிழ்ச்சி. ஓ ஓ ஜெஸ், நீ சரிதானா? இல்லை, என் ரப்பர் பேண்டுகள். நீ என் வாழ்க்கையை கெடுத்து என் ரப்பர் பேண்டுகளை எடுத்துக்கொண்டாய். சரி சரி, நான் என் ஜெல்லியை தொடர்ந்து சாப்பிடுகிறேன். நிச்சயமாக வருந்துகிறேன். எனக்கு மிகவும் பெரிய பபுள் ஊத வேண்டும். பாரு, இப்போது ஜெஸ்ஸுக்கு ஒரு ஷாப்பியை உருவாக்க முடியும். அப்போ அவளுக்கு என்னை மீண்டும் கோபம் வராமல் இருக்கும். அது என்ன? ஹா, ஒரு பலூன்? அதை நான் வேண்டாம். ஆனால் நான் மிகுந்த முயற்சி செய்தேன். இந்த பலூன் எனக்கு என் ஹேர் பேண்டுகளை திருப்பி தராது. இப்போ எனக்கு முடிவு அதிகமாக பிடிக்கிறது. இப்போ எல்லாம் சமம். நான் இப்போது ஜெல்லியில் மூழ்கி இருக்கிறேன் ஜெஸ். இது கொடூரம். மைலி, அவன் நகர்த்தி இருக்கிறேன். எனவே உன் ஜெல்லி சாப்பிடு. ஆமாம், நீ சிஷ்டி தான் குவெண்டின். இவ மிகவும் அதிகம் இருக்கிறது. ஆஹா, நாம் விரைவில் அதை முயற்சி செய்ய வேண்டும். ஆஹா, நான் பாட்டிலை திறந்தேன், ஆனால் அதை பிழிக முடியவில்லை. எனக்கு ஒரு யோசனை தான். பாட்டிலில் டைனமைட் போடுகிறேன். அதை ஏற்றி வைக்கவும். இப்போ நாம காத்திருக்கிறோம். சரி, சீக்கிரமே டைனமைட் வெடிக்கும். ஓ, நிறைய நேரம் இல்ல. பை அனைவரும். நீங்க, அவள் எங்கு போகிறாள்? நீங்க ஜெஸ், இத பாருங்கள். இது டைனமைட். உதவுங்கள். ஐயோ, நான் வண்ண ஜெல்லியால் மூடப்பட்டிருக்கிறேன். இது முடிஞ்சது. இப்போது நீங்களே முயற்சிக்கலாம். எத்தனை சுவையாக உள்ளது. ஓஹோ, ருசியாக உள்ளது. எனக்கு இது பிடிக்கும். என்னையும் கண்ணாடியை எடுத்து விட தேவையில்லை. என்ன நடந்தது? எல்லாம் இப்படி பிசுக்கென இருந்தது. உஃப், நான் பார்க்க முடியவில்லை. ஒரு நிமிடம். அது என்ன? ஆஹா, மிகவும் சுவையாக இருக்கின்றது. ஜெஸ், வாருங்கள், இதை முயற்சி செய்யுங்கள். ஓ, நீர் சரியே. இது மிகவும் ருசியாக உள்ளது. ஓ, எவ்வளவு அழகான சிறிய ஐஸ்கிரீம். ஆனால் இது மிகவும் சிறியது. அது எனக்கு போதாது. உங்களை பற்றி என்ன? சரி, எனக்கு ஒரு நடுத்தர துவாரை ஐஸ்கிரீம் உள்ளது. அது எனக்கு பொருத்தமாக உள்ளது. ஆனால் எனது ஐஸ்கிரீமை பாருங்கள். இது என் பெரிய பக்கெட் ஐஸ்கிரீமுடன் ஒப்பிடுகையில் சிறியது. பெண்மணிகளே, நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். இங்கு முழுக்கற்றை நிகழ்ந்த ஐஸ்கிரீம் இருக்கிறது. ஆனால் முதலில் மைலியுடன் தொடங்குவோம், ஏனெனில் அவளுக்கு சிறிய ஐஸ்கிரீம் இருக்கிறது. ஆம், மைலி, தொடர்ந்து போ. சரி, நாம அது முயற்சித்து பார்ப்போம். நான் சிறியதை ஒரு ஸ்பூனோட சாப்பிடுவேன். இந்த வாளி எவ்வளவு சிறியதோ அதே அளவு. பொருத்தமானதா? சரி சரி. இது மிகச் சிறப்பாக இருக்கிறது. ஐஸ்கிரீமின் ருசியை நீட்டித்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட விரும்புகிறேன். ஓஹா, இது மிகச் சிறப்பாக இருக்கிறது. இந்த சுவையை பயில்வதற்கே காதல். மைலி, நாங்கள் சொருக்கும் போது உன்னுடைய ஐஸ்கிரீம் உருகி போகும். இல்லையெனில் சிறிது வேகமாகலாம். ஓ சரி, உனக்கு உதவுகிறேன். சரி, இதோ தருகிறேன். முழுவதும் சாப்பிடு. ஆம், பெருமையுடன். ஆனால் அந்த நேரத்தை நீட்டிக்க அதை விரும்பினேன். செய்வதற்கு நேரமில்லை. வா ஜெஸ், உன் முறை. சூப்பர். நாம் இதை ப்ராப். நான் பெரிய கரண்டி வைத்துள்ளேன். வாவ், எவ்வளவு சுவையாக இருக்கிறது. எனக்கு இன்னொரு கரண்டி வேண்டும். வா, யம்மி. நல்லவற்றில் முதல் இடத்தில் இருப்பது
ஐஸ்கிரீம் மற்றொரு ஸ்பூன் பூர்த்தி. ஓ, மிகவும் நல்லது. நான் உறைந்து போய்விட்டேன். நண்பர்களே, உதவுங்கள். உஃப், நீ மிகவும் மெதுவாக செய்கிறாய். வாராய், சாப்பிடு, சீக்கிரம் பண்ணு. ஏன் இல்லை? நான் உனக்கு உதவுகிறேன். நாமள பேனரை பயன்படுத்துவோம். அதன் உதவியுடன் உன் ஐஸ்கிரீமை கொஞ்சம் உருக்கலாம். இப்போ உனக்கு ஐஸ்கிரீம் தான் இல்ல, மில்க் ஷேக். இது நல்லா இல்லையா? வாரா, இதை இந்த குவளையில ஊற்று. இந்த நிலையில உங்களுக்கு சரியாக தயாரிக்கப்பட்ட மீல் ஷேக், மேலே கொஞ்சம் விப்ட கிரீம் மற்றும் ஒரு ஸ்ட்ரா. கண்டிப்பாக. நன்றி குவென்டின். எனக்கு இப்போது ஒரு மில்க் ஷேக் மிகவும் தேவை. மிகவும் அழகாகவும் ரசிக்கும்படியும் இருக்கிறது. ஆஹா, அது ஒரு செம ஐடியா குவென்டின். ருசியாக இருக்கிறது. பரவாயில்ல, இப்போது அது என்னுடைய முறை. இறுதியாக நான் ஐஸ்கிரீமை சுவைக்க முடியும். எனக்கு இங்கே பெரிய செலவு உள்ளது. ஆஹா, நான் சுவைக்கட்டும். மிகவும் இனிப்பானது மற்றும் சுவையானது. ஆம், நான் இன்னும் சுவைக்க விரும்புகிறேன். ஆம். அப்போ அடங்கப்பா, நான் உரிமையால் ஸ்பூனை எடுத்துட முடியல. பெண்களே, நான் ஸ்பூனை எடுத்துட முடியல. என்ன செய்ய வேண்டும்? ஓ, சரி, கரண்டி வெளிவரவில்லை. நான் அதிர்ச்சி அடைகிறேன். ஆனால் நான் அனைத்து ஐஸ்கிரீமை எடுத்தேன். இது கடினமாக இருக்கிறது. ஓ, எனக்கு அருமையான யோசனை வந்தது. நான் அவர்களுக்கு ஐஸ்கிரீம் மனிதனை உருவாக்குவேன். பாருங்கள், எல்லாம் சரியாக இருக்கும். நாம் இரண்டாவது பந்தை வைத்து இப்போது மூன்றாவது ஒன்றை தேவைப்படுகிறது. ஓ, எதிர்நோக்கு. ஆனால் இனி ஐஸ்கிரீம் கிடையாது. சரி, எப்படியோ நாங்கள் 2 உருண்டைகளுடனே அதை செய்ய போகிறோம். சில கண்கள் மற்றும் பற்கள் மர்மலேட்களுடன். என் பாட்டி கைத்தறி செய்த மஃப்லருடன். உங்களுக்கு இது பிடிக்கிறதா? நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நல்ல வேலை குவென்டின். நன்றி, நன்றி. ரொம்ப நல்லது இல்லையா? நான் ஒரு அதிசயமானவன். ஓ இல்லை ஜெஸ், நீ அதை சாப்பிட முடியாது. இது என்னுடைய பனிப்பாண்டி. மைலி, பெண்ணே, நின்று விடு. உன் வசம் இருந்து பனிப்பாண்டியை பாதுகாக்க வேண்டும். இப்பொழுது நல்லது. ஜெஸ், நீ உன் வாய் மூடி இருக்க வேண்டும். ஆம், ஒப்பு. கூட்டி வாங்க. இங்கிருந்து வெளியேறும். சரி, நல்லதா? அருமை. எவரும் என் பனி மனிதனை திருட முடியாது. கேளுங்கள், நீ மிகவும் அமையாதவர். நான் உன்னை காயப்படுத்த மாட்டேன். நீ எப்போதும் எனக்கு சொந்தமானவள். நீ மிகவும் சுவையானவள். ஓ, உங்க குளோச்சுக்குள்ள என்ன இருக்கு? மைலியின் சிறிய குளோச்சை ஆரம்பிக்கலாம். ஓ, அது பூஞ்சை கொண்ட சீஸ். அதன் முக்கிய அம்சம் அதில் மோசமான வாசனை காணப்படுகிறது. அது நிச்சயமாக நீர் பெர்ஃப்யூம் THஓட தமிழ்ல உபயோகம் பண்ணலாம். அற்புதமான வாசனை. இனி அது குடிந்திருமாறி வரல. அதை முயற்சி பண்ணலாம். ஓ, அது அருவருப்பானது. நான் உடனே ஒப்பு பார்க்கணும். அது மிகவும் மோசமாக உள்ளது. உங்களுக்கெல்லாம் நல்ல அதிர்ஷ்டம். பாருங்கள், உங்களின் கலாம்ஸ் கீழே என்ன இருக்கிறது என்று பாருங்கள். எனக்கு பெரிய துண்டு இருக்கிறதா? ஓ இல்லை, எனக்கு வெறித்தனமாக கெட்ட மனம் பார்க்கும் சீஸ் ஒன்றிருக்கும். நான் அதை போடும் தெரியவில்லை. போடு. எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. நான் ஒரு பார்வை மாறும் ஆசாமியை மாற்ற வேண்டும். இது சிறந்தது. நான் உங்களுக்கு ஒரு காட்சி காட்டுவேன். உலங்கை கவனமாக கவனிங்க. அப்படியே இப்பொழுது கிளாச்சின் கீழ் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். ஓ, அங்கு ஏதுமில்லை. இது கவர்ச்சி. ஒரு கவர்ச்சி கலைஞர் தன் ரகசியங்களை வெளிப்படுத்துவதில்லை. இதில் என்ன பிரச்சனை? முக்கியமான விஷயம் அதை பெண்களிடத்தில் காட்டாமல் இருப்பதுதான். வணக்கம், என்ன வேண்டும் உங்களுக்கு? உன் தொப்பி கீழே ஏதாவது இருக்கிறதா? நாங்களும் நம்பினோமா? நீங்கள் அதை அப்படியே சாப்பிடு. இது வேலை செய்யும் என நான் நம்பினேன். இது மிகவும் ருசியற்றது. இல்ல குவென்டின், நீ ஒரு நகைச்சுவையா இருக்கிறாய். உங்களுடைய ஹூடின் கீழே என்ன இருக்குன்னு பாப்போம். ஏய், என்னுடையதா? அதில் பெரிய துண்டு நாற்றமிக்க சீஸ் இருக்கிறது. அப்பா, நான் ஞானம் இழக்க போறேன். ஏய் மைலி, நீ இத பாத்தியா? ஜெஸ் மயங்கிட்டார். நம்ம என்ன செய்யலாம்? சரி, சரியா இருக்குது. நம்ம சமையலர்களா மாத்துவோம். போலா, அருமையா இருக்குது. கிரீமை பயன்படுத்தி சீசின் ஒரு துண்டை அலங்காரம் செய். இப்போது இது கேக் போல தோன்றும். என் யோசனையை பார்க்கிறீர்களா? சரி, நான் கிட்டத்தட்ட முடித்து விட்டேன். அருமை. ஜெஸ், காலை வணக்கம். நாங்கள் சீஸை கேக்கால் மாற்ற முடிவு செய்தோம். முயற்சி பண்ணுங்கள். நான் அதிர்ச்சி அடைந்தேன். நான் இறுதியில் சுவையாக எதையாவது உண்பேன். ஓ, மிகவும் நன்றாக இருக்கிறது. எனக்கு இதனால் மிகவும் பிடிக்கிறது. மிகவும் ஜோராக இருக்கிறது. கிரீம் அருமையாக இருக்கிறது. காத்திரு காத்திரு காத்திரு. ஏதோ சரியில்லை. அது அருவருப்பானது. அது துர்நாற்றம் கமழும் சீஸ் தான். நீ என்னை ஏமாற்றினாய். நாங்கள் உங்களை ஏமாற்றினோம். அந்தோ, எனக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது. அது என்ன மனம் கமழ்கிறது?
நான் என் சினேஷத்தை இழந்து கொண்டிருக்கிறேன். நீதிமன்றம் நடந்தது. ஹூரே, பார்வையிட்டதற்காக நன்றி. நான் உண்மை அருமை. நாங்கள் சூப்பர் சவாலில் சேர்ந்து விட்டோம். பெரியது, சிறியது அல்லது நடுத்தரமான உணவா? சுவை good. ஆச்சரியம். அந்த பகுதிக்குள் என்ன உள்ளது? ஆமா, காண்கின்றதற்கு நன்றி. மைலி, சாபம், முயற்சி செய்து பாருங்கள். இதெல்லாம் என்ன சின்ன பக்கி? கொஞ்சம் நகைச்சுவையாக இருக்கு. பாருங்கள், இது ஒரு யோயோ. நகைச்சுவையாக இருக்கு. ஓ, இது என்னை மாதிரியே உள்ளது. ஏன் எனக்கு தான் சிறிய பகுதியா? இது வெறும் பெருசாதான் இருக்குது. ஆமா. ஏய், நான் முடித்து விட்டேன். இப்போது துப்பாக்கி கொடுக்க நேரம். ஓ, என்ன ஒரு பெரியது. எனக்கு கொஞ்சம் குளிராக இருக்கிறது. சரி, குவெண்டின், இப்போ நீ. என்னிடமெல்லாம் என்ன இருக்கிறது? ஒரு சாதாரண சுவை குமிழி. ஆனால் இது புரோக்கோலியா? உண்மையிலேயே ஓவரா? மொத்தத்திலேயே இப்படிப்பட்ட ஜவ்வை பழ வகையை யார் கண்டுபிடித்தார்கள்? ஆஹா, இதை பாருங்கள். கூரிய குச்சிகள். நான் இதை கோர்க்குச்சிகளைப் போல தின்ன முடியுமா? சரி, அதை முயற்சிக்கலாம். இப்போது இதை இப்படி தொங்கலாக்குவோம். அந்த முன்னரே செய்யலாம். குவெண்டின், உன்னை சரி செஞ்சிக்கோ. ஓ, இது அசிங்கமாக இருக்கு. ஆனா நான் அதை கையாள முடியும். கிட்டத்தட்ட முயற்சி செய்யலாம். சரி, கொஞ்சம் மேலும். இப்போது 100 வடிகள். அப்படி சிதறியது. அண்டே, சோபி, அது வேடிக்கை இல்லை. வாவ், அது சீவு துளை. அமைப்புக்கு மிக பெரிது. இந்த த்ரில்லும் PVRக்கையும் எடுத்து பார்த்து எது மிகவும் எளிது? அது செங்குத்தாக கம்பியில் கொண்டதாகிறது. ஹாஹா. ஓ, இது பெரிய பபுள் கம சட்னி. அருகினருக்கு சிறந்தது மற்றும் மிக சுவையானது. நான் நிறுத்த முடியாது. ஓ, என் கனவு நனவாகிவிட்டது. சோஃபி, தயவு செய்து என்னுடன் பகிர்ந்து கொள்கிறாயா? ஆம். சரி, நீ ஏற்கனவே உன் பகுதியை முடிச்சிட்ட. நான் இங்கே முடிவில் இருக்கிறேன். குமிழிய ஊத வர நேரமாச்சு. பேராசை. அதை எடுத்துக்கொள். ஓ, என் கை. ஐயோ, என்னிடம் ஒரு சிறிய நுடல்லா கண்டெய்னர் உள்ளது. மேலும் என்னிடம் ஒரு ஐரிஷ் பங்கு உள்ளது. ஆமாம் பெண்களே, வாஸ். என்னிடம் ஒரு பெரிய ஜார் நுடலா இருக்கு. அது எல்லாமே எனது. சோஃபி, உனக்கு அதிர்ச்சி. வாங்க தொடங்கிலே. ஓ, எனக்கு ஒரு யோசனை உள்ளது. இப்போது நான் நூடல்லா ஐஸ் யுக்குரீம் செய்ய போகிறேன். பார்க்க எனக்கு ஒரு கட்டை உண்டு மற்றும் எனக்கு ஒரு ஃப்ரீசர் உள்ளது. மேலும் கூல், இது பாருங்கள். இப்போது நான் இந்த நுடல்லாவை லீக் செய்யலாம். இது மிகவும் ருசியாக இருக்கிறது. வாரோம் மைலி, இப்போது உன் வாசம். ஓ வாவ், எனக்கு முழு ஜார் கிடைத்துள்ளது. மற்றும் பார்க்கலாம். ஓஹா, இன்பம். எனக்கு மிகவும் பிடித்தமாகிறது. ஆமாம், விரலால் சாப்பிடுவது நன்றாகும். ஆனால் ஒரு ஸ்பூனை பயன்படுத்தினால் அது மிகவும் சிறந்ததாக இருக்கும். ஆமாம், நான் சொர்க்கத்தில் இருப்பது போல இருக்கிறேன். நான் சாப்பிடுகிறேன், நிக்க முடிவதே இல்லை. இன்னொரு கரண்டி, இன்னொரு. அப்பா, மிக அருமை. ஓ, எனக்கு தோணுகிறது நான் முடித்து விட்டேன். ஆனால் இன்னும் கொஞ்சம் மீதி இருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது. நான் கொஞ்சம் பால் எடுத்து அந்த ஜாரில் ஊற்ற போகிறேன். மூடி நலையுங்கள். அது வேற ஒரு விஷயம். இனி நமக்கு ஒரு சாக்லேட் மில்க் ஷேக் கிடைச்சது. அதுவே சரி. அத பாருங்கள். உச்சியில் கிரீம் கொண்ட என்னுடைய அழகான கண்ணாடியை பாருங்கள். மேலும் சிறுதுளிகள். கண்டிப்பாக. இப்போது நான் இதை ஒரு வாயிலால் விழுங்க முடியும். சரி, நூடெல்லா ஒரு கேன். இது ஒரு கனவு மாதிரி. உடனே அதனால் டோஸ்ட் முயற்சிக்க வேண்டும். கொஞ்சம் மேலும் தோறுக்கும். ஹா, மிகவும் சுவையாக இருக்கிறது என்பதால் ஓரும்போல் இந்த சாண்ட்விச்களை நிறைய செய்ய விரும்புகிறேன். சரி, நான் அப்பத்தை மேசையில் வைக்கிறேன். நூடல்லாவை நேரடியாக ஜார்லிருந்து ஊற்றுகிறேன். ஓ, ஜித்னா ஜியாதா உத்தனா அச்சா. எவ்வளவு சிறப்பான விருந்து இருக்கும். வாயில் நீரூற்ற செய்யும் சாப்பாடு.
ஆக இப்போது நம்முடைய சாண்ட்விச்சின் மேலே இன்னொரு முறை ரொட்டி போடுவோம். நான் அதை முயற்சி செய்யலாம். நீமன் ஐ ஏன் இப்படி பார்க்கிறீர்கள்? சரி சரி, உங்களுக்கு வேண்டும் என்றால் உங்களுக்கே செய்யுங்கள். என்னை விட என்னிடம் என்ன இருக்கிறது? சுவையானதை கொண்ட ஒரு சிறிய ஊசி. என்னிடம் சராசரி அளவிலான ஒரு மூளை இருக்கிறது. மேலும் எனக்கு பெரியது ஒன்று உள்ளது. குவண்டின், இதை விட்டு விலகியிரு. அண்ணா, எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. உருக்களின் மேல் தோலை விட்டு துறந்து விடலாம். இந்த வழியில் முடிச்சு பொறிகள் எடுக்க எளிதாக இருக்கும். ஆம், இதுதான். நான் முதலாவேன். ஓ, என்ன அபூர்வமான இனிப்புகள்! மற்றும் இந்தது எத்தனை சுவையாக இருக்கிறது! நிஜமாவா? அதுதான் எல்லாம். ஓ டேய், நான் அழப்போகிறேன். சரி சோவி, உன் பங்கை சாப்பிடு. சரி, மகிழ்ச்சியுடன். இங்கே வந்து சுவையாக இரு. அப்படி என்னை இது எவ்வளவோ நகைச்சுவையாக தோன்றுகிறது இல்லையா? இது ரொம்ப நகைச்சுவையாக இருக்கிறது. இது ரொம்ப சுவையாக இருக்கு. மெய்லி, உன் முறை. ஓஹா, நான் எவ்வளவு அதிர்ஷ்டசாலி! இன்னும் சுவையான மிட்டாய்கள் நிறைய. அவை அற்புதமாக இருக்கின்றன. நிறுத்த முடியவில்லை. மேலும் 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 மேலும். அருமையானது. நீங்கள் என்னை பார்த்து சிரிக்கிறீர்கள் ஏன்? ஓ, நீங்க இன்னும் முடியல. நான் முடிச்சாச்சு. அதனால நான் இனிமேல் சாப்பிட போறதில்ல. ஓகோ, ஒரு சிறிய பகுதி எனக்கு மகிழ்ச்சி அளிக்கும் என்று நான் ஒருபோதும் நினைத்ததில்லை. இந்த டாகிஸ் சிப்ஸ் மிகுந்த காரமாக இருக்கின்றது. நான் நம்புகிறேன் தாங்கத்தக்கது. அதை செய்து பார்ப்போம். எவ்வளவு காரமாக இருக்கிறது! இதுவும் கூட. சரி நண்பர்களே, வாழ்த்துகள். நான் முடித்துக் கொண்டேன். மற்றும் ஒரு நடுத்தர பேக் மிக கோபமான சிப்புகளுடன் நான் கூடுதல் தீவிரமாக இருக்கும். இது PSHVT தாங்க முடியாதது. ஓ, இன்னொரு ஒன்று, இன்னொரு ஒன்று. சூடாக இருக்கு. அதனால் எனக்கு மூச்சு திணறி விட்டது. என் காதுகளிலிருந்து மின்னல் வந்து கொண்டிருக்கின்றன. என் வாயினிலும் என் காதுகளிலும். நான் உன்னை காப்பாற்ற போகிறேன். தீ வீழ்த்து வைக்கும் நீரால் அணைக்க வேண்டும். அப்படித்தான். ஜோதி மழிந்து விட்டது. சரி, நன்றி. ஆனால் எதுவும் அப்ப இது வெறும் பெரிய சிப்ஸ் பாக்கெட்டே. அவை மிகவும் காரமாக இருக்கின்றன. ஆமாம், அவை மிகவும் பெரியது. சரி, முக்கியமானது சுவாசிக்காததே. உதவி! அது மிகவும் எரிகிறது. என்னுள் அது போன்றது நெருப்பாக பளபளக்கும். சரி, கடைசிதான். சில கடிகாரம் ஏற்கனவே என் பின்னால் உள்ளது. நான் விட்டு கொடுக்க கூடாது. குடிகாரங்கள். ஓஹோ, நான் உண்மையிலேயே தீயை அணைத்து விட்டேனா? அருமையான பரிசு. பாரு மைலி, எனக்கு ஒரு சாக்லேட் பூனைக்குட்டி இருக்கிறது. பாரு, குளிர் இல்லையா? ஆம், இது மிகவும் அழகாக இருக்கிறது. இந்த கவர்ச்சியான நண்பரை எப்படி விரும்புகிறீர்கள்? வாவ், அதை நான் அணைக்கட்டுமா? தயவு செய்து அவன் ரொம்ப அழகா இருக்கிறான். ஐயோ, இல்ல, வேண்டாம். அவன் விளையாட விரும்புகிறான் போல் இருக்கிறது. பாருங்கள். ஆஹா, உனக்கு ரிப்பன் பிடித்ததா? உனக்காக ஒன்றை வெட்டி தருகிறேன். அட வாவ். ஓ, நீ பூனைக்காக ரிப்பனை வெட்டினாய். சரி, இது உங்களுக்கு மிகவும் அழகாக இருக்கிறது. ஓ, எனக்கு ஒரு சிறந்த யோசனை வந்துவிட்டது என்று நினைக்கிறேன். நூல்கள் மற்றும் நெசவு கம்பிகளின் உதவியுடன் நான் உங்களுக்கு ஒரு தொப்பி நெசவுவேன். நீ என்ன பண்ற? பாத்தீங்களா? இங்கே உங்களுக்கு. ஓ, எவ்வளவு அழகா இருக்குது. ஓ வாவ், மைலி, நீ அருமையா செய்கிற. உன் பூனைக்குட்டி மிகவும் அழகா இருக்கிறது. எனக்கு தெரியும், ஆனால் அவன் பசிக்கிறான் போல. இப்போது நான் அவனுக்கு பால் கொடுக்க போகிறேன். இந்த சிறிய கிண்ணத்தில் குடிப்பது உங்களுக்கு மிகவும் வசதியாக இருக்கும். உங்களுக்கு ஏற்றபடி எடுத்துக்கொள்ளுங்கள் குட்டி. ஓ, அவனுக்கு இது பிடிச்சிருக்கிறது போல. அவர் ரொம்ப இனிமையா குரல் கொடுக்கிறாரு.
சரி, இப்போது எனது மின்குஞ்சை முயற்சிக்க எனது முறை. ஏனெனில் இது சாக்லேட் ஒன்று. எனக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்கும். ருசியானது, அதுவே அருமை. ஓ ஆம், ரொம்ப நல்லது. அவர் ரொம்ப சுவையா இருக்கார். நான் நிறுத்த முடியல. ஆமாம். ஓ இல்ல, பார்க்காத பூனைக்குட்டி, டேனிய பார்க்காத. இந்த மதிய உணவு உனக்கு பிடிக்காம இருக்கலாம். வாங்க, இது சூப்பர் கூல் சாக்லேட். வாலோட கூட. சரி, இப்படி வாலை பயன்படுத்த போறேன். அதை ஊத்துவோம். கொஞ்சம் கலக்கவும். ஓ இதோ எனக்கு சாக்லேட் பால் மற்றும் சாக்லேட் கிடைத்து விட்டது. நீங்க மிகவும் நகைச்சுவையானவர் டேனி. ஓ ஆம், நான் முடிச்சு விட்டேன். இதை பரிசோதிப்போம். இதோ ஒரு ஸ்ட்ரா. சுவையா இருக்குது. வாவ், அது அருமை டேனி. நீ ஒரு மிக குளிர்ந்த பானத்தை தயாரித்தாய். ஏய், கேட்காமல் தொடக்கூடாது. சரி, நான் உங்க காக்டெயில சுவைக்கலாமா? தயவு செய்து. என்ன அப்படி பார்க்காத. சரி, நான் தொடருகிறேன். அது என்ன மீண்டும்? நாங்கள் இதை செய்ய அனுமதிப்பீங்களா தயவு செய்து? நான் எப்படி மறுக்க முடியும்? இதோ நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள். வாவ், நன்றி. எவ்வளவு சுவையா இருக்கிறது. சரி பாருங்க. வாவ், எவ்வளவு மக்காச்சோளம். எனக்கு இது மிகவும் பிடிக்கும். எனக்கு மக்காச்சோளம் பிடிக்காது. என்ன ஒரு வருத்தம். கவலைப்படாதா, நானே இருவருக்காகவும் சாப்பிட முடியும். என்ன நடக்கிறது? ஏன் அதை கடிக்க முடியவில்லை? உஃப், நான் நினைத்த அளவுக்கு எளிதாக இல்லை. நான் சொன்னதை திரும்ப பெறுகிறேன். இப்போது அதை சாப்பிட விரும்பவில்லை. ஹே, நீ எனக்கு உதவ முடியுமா மைலி? ஓ சாரி. வாங்க. அது எளிதாக இல்லை, ஆனால் அது நகைச்சுவையாக இருந்தது. சரி, இப்போது என் மக்காச்சோளத்தை முயற்சிக்க வேண்டும். என்ன இது? மக்காச்சோளம் இல்லை, இது சாக்லேட். ஓ ஆம், மக்காச்சோளத்திற்கு பதிலாக சாக்லேட் கிடைத்தது. எனக்கு அதிர்ஷ்டம். ருசியாக இருக்கிறது. சரி, எனக்கு நன்றாக இருக்கிறது என்று நினைக்கிறான். வாவ், நீ உதாஜ் தாய். ஓ, என் மக்காச்சோளம் கல்லை போல கடினமாக இருக்கிறது. சரி, எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. ஓ ரொம்ப நல்லது. ஆமா, எனக்கு தெரியும். நீங்க என்னை அப்படியே ஏன் பார்க்கறீங்க? உங்களுக்கு என்ன வேண்டும்? நான் முழுமையாக மறந்துவிட்டேன். மக்காச்சோளத்தில இருந்து பாப்கார்ன் செய்யலாம். இதை எடுத்துக்கொள்ளட்டும், இதையும் எடுத்துக்கொள்ளட்டும். ஏய், நீ என்ன பண்ற? இது என் சாக்லேட் மக்காச்சோளம். டேனி, இது நல்லதா இருக்கணும். ஓ, என்ன நம்புங்க, அது அப்படிதான் இருக்கும். நிறுத்து. எனக்கு என் சாக்லேட் மக்காச்சோளத்தை திருப்பி கொடு. ஓ டேனி, நான் இப்போ உன்கிட்ட ரொம்ப கோபமா இருக்கிறேன். சரி, இது முடிஞ்சது. வாவ், என்ன நடக்குது? நாம் ஒரு பாப்கார்ன் இடையோட இருந்தோம். பாருங்கள், அது மிகவும் சுவையாக இருக்கிறதா இல்லையா? ஓ, இந்த முறை என்ன கிடைக்க போகிறது? வாவ், ஒரு முட்டை. ஆமாம், எனக்கு கிண்டர் சர்ப்ரைஸ் முட்டை கிடைச்சது. பாரு, இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. இத சுவைக்க காத்திருக்க முடியவில்லை. நீ என்ன சொல்ற மைலி? எனக்கு உண்மையான முட்டை கிடைச்சது. ஓ, நான் கச்சா முட்டை சாப்பிட விரும்பவில்லை, ஆனால் எனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது. அடுப்பில் தண்ணீர் வைக்கிறேன், கொதிக்க விட்டு முட்டையை சமைக்கிறேன். அது எவ்வளவு நேரம் ஆகும்? எனக்கு சாக்லேட் முட்டையை திறந்து உடைப்பதுதான். ஓ ஆமா, இப்போது இந்த சிறிய துண்டுகளை சுவைக்கலாம். ஓ, மிகவும் நல்லது. வெள்ளை மற்றும் பால் சாக்லேட் சேர்க்கையை நான் விரும்புகிறேன். ஹே மைலி, அதை பற்றி நினைக்க கூடாது. உன்னை நான் அறிவேன். ஓ, என் கிண்டர் சாக்லேட்டை நான் எனது மகிழ்ச்சிக்காக அனுபவிக்க விடு. நிறுத்து. என்னை சம்மதிக்க வைக்க முயற்சிக்காதே. சரி, இங்க என்ன இருக்குது? பெரிதாக்கி கண்ணாடி. எவ்வளவு விசித்திரமாகவும் நகைச்சுவையாகவும் இருக்கிறது. இப்போ எல்லாம் ரொம்ப ரொம்படினா இருக்குது. சரி, பார்க்கலாம். ஸ்ரீமேஷ் இங்க என்ன செய்றார்? அவர் சிச்சுவா இருக்கிறார் போல, ஏனெனில் அவர் அப்படியே ஒளிர்கிறார். சோ, உன்
நடனம் அருமை. ரீமேஸ், மைலிக்கு என்ன செய்ய வேண்டும் என்று பார்ப்போம். சரி, என்ன? இல்ல, அத நீரில் எரியாதே. கோழி அங்கே முட்டை உடைக்கிறது. இல்ல மைலி, இல்ல. அருமை. ஆஹா, நீ அவனை காப்பாற்றினாய். பயப்படாதே, நாங்கள் உன்னை காயப்படுத்த மாட்டோம். நண்பர்களாக இருக்கலாம். நீ எவ்வளவு அழகாக இருக்கிறாய். வாவ், நாங்கள் சவாலை கடந்து விட்டோம். இப்போது நமக்கு புதிய செல்லப்பிராணிகள் இருக்கிறதா? ஹூரே! சூப்பர். நம்முடைய செல்லப்பிராணிகளை பாருங்க. எனக்கு ஒரு குஞ்சு கோழி இருக்கிறது. உங்களுக்கு ஒரு அழகான சிறிய பூனை இருக்கிறது. ஆமா, அது உறுதி. நாம் ஒன்னா வாழ்வோம். நம் புதிய நண்பர்களா மாறி இருக்காங்க போல. பாருங்க. ஆஹா, அங்க சேர்ந்த அழகா இல்ல. நீங்கள் பணத்துடன் ஒரு சூட்கேஸ் பெற முடியும், ஆனால் நீங்கள் எனக்காக துபாய் சாக்லேட்டை சமைத்தால் எவருக்கும் இதற்கான பட்ஜெட் வேறுபடும். ஆலெக்ஸ் 1 கூடம் டாலர் மொத்தத்தில் சாக்லேட்டை சமைப்பார். இங்கு அதிக பொருட்கள் கிடையாது, உங்களுக்கு தெரியுமே. En duurde for Gerswit trouw on terke werelers. Transmax Zaira America dollar Kersu Dancil Zaidas. Dem Russian da keep its schwares hinausset. So let's start that by your dance and duo. அது ஒரு விந்தையான யோசனை. நாம் சாக்லேட்டை எடுத்துக்கொள்கிறோம். அப்படியே இப்போது அதை அச்சில் வைத்து விடுகிறோம். சாக்லேட் கட்டிகளை பரப்பவும். இப்போது அதை ஹேர் ட்ரையரில் ஊறுக விடுகிறோம். இதோ இது. நன்று. எனக்கு தேவைப்பட்ட ஒன்றிதான். அப்படியா அலெக்ஸ், அதை எடுத்துக்கோ. சரி, இது எனக்கும் பயனுள்ளதாக இருக்கலாம். எனக்கு எனது சிகப்பு சாக்லேட்டை உருக செய்கிறேன். வாவ், அது அவ்வளவு விரைவாக இருந்தது. Rangers rewards chocolate is for the king is. Word and sure of Leishla is Sudat Shawisi and Slay the philosopher. நம்ம இப்போ தூண்ல இருந்து சாக்லேட் நிரப்புறோம். நிஷ்மே பாத்ரிக்கும் பெஞ்சுலா இருக்கலாம். இந்த ஸ்மார்ட்ஸ் அதை ஒழிஞ்சு விடார். and it's பயன்படுத்தலாம். எந்திரவர் நீத நிச்சுவை எடுத்து அச்சு அடிகள் ஊத்துங்கள். ஒரே மட்டமான படலம். இப்போது நான் அனைத்தையும் உறைய வேண்டும். நான் ஜானிடமிருந்து ஸ்ப்ரேட் ஹாரிக்கலாம். நீ என்ன பண்ற அலெக்ஸ்? இது நியாயமில்லை. இது துபாய் சாக்லேட் சி ஒரு ஸ்டெமிஸ் பீஸ்ட் எடுத்துக்கொள்கிறோம். அதில் பிஸ்தா சுவையான கடைசி மாவு இருக்கின்றன. ஆஹா, இது மிகவும் ருசியானதுதான். அப்போது வீக்கெண்ட் மாவை சாக்லேட்டை ஊற்றுகிறோம். அழகாகவே உள்ளது. நான் நிறைவு செய்ய பிங்க் நுடெல்லா பயன்படுத்துகிறேன். அதை விட அதிகம் அது போதும். இப்பொழுது எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு கொடி சாக்லேட்டை ஊற்றுகிறோம். ஓ, எனக்கு வேறு ஒரு யோசனை உண்டு. நான் கந்தலா மிட்டாய் செய்யலாம். அதற்காக என்னிடம் ஒரு இயந்திரம் இருக்கிறது மற்றும் சர்க்கரை இருக்கிறது. நாம் சர்க்கரை உள்ளே ஊற்ற வேண்டும். தற்போது கந்தலா மிட்டாயை ஒரு குச்சியில் சுழற்றுகிறோம். கால்டஸ் வாய்ஸ் சாப்பிடுற பாயம் சீப்பிட்டோம் அப்படின்னு யாரும் எனக்கு சொல்லல. நான் பருத்தி மிட்டாய் செய்தேன். சாக்லேட்டின் உள்ள மாத்தி கொண்டேன். ஆமாம், சுவையா இருக்குது. அப்படியே வச்சு திரும்பி சாக்லேட்டை மேலே ஊத்துறோம். பெரியது. நான் தங்கத்தை தேவைப்படும். நான் இதை சோலையில் உரைக்க விரைச்சி அரைக்கி உதவி கொண்டு பட்டாசு போடுவேன். ஆஹா, வரீங்க, பொன் தூள் வருது. இந்த சாக்லேட் முழுவதும் தெளிக்கவும். பிச்சி போய் காடிக்கு வந்துட்டாய். இந்த சாக்லேட்டை சுவைச்சு பார்க்கவும். ஆமா, நீங்கள் அதை ரொம்ப வேகமாக செய்துள்ளீர்கள். மேக்ஸ் உடன் தொடங்குவதேன். எப்படி தூண்டுவது? சரி, நான் அதை உடைத்துக் கொள்கிறேன். சரி, நுடெல்லா நிரப்பு. இது ஒரு சிறந்த யோசனை. அற்புதமாக உருவமானது. மேக்ஸ், நீ வேலை செய்தாய். உன் சக ஊழியர்கள் என்ன செய்தார்கள்? நான் சுவையான சாக்லேட்டும் பெற்றேன். சவைந்து பாருங்கள். நிச்சயமாக. பிஸ்தா நிரப்புதல் பாரம்பரிய துபாய் சாக்லேட். அலெக்ஸ் $1 என்ன பண்ணாரு? ஓ, அதில் பருதி கட்டி இருக்கிறது. ருசிகரமாக உள்ளது. அலெக்ஸ், நீ நன்றாக செய்தாய்.
உங்க பர்ஸ் எடுத்துக் கொள்ளுங்கள். ஆஹா, என் கண்களுக்கு நம்பிக்கை இல்லை. நண்பர்களே, நான் வென்றேன். உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லை? நான் இதை பகிர்ந்து கொள்ள மாட்டேன். ஜேன் ஒரு டாலருக்காக சமைக்கிறார். மேக்ஸ் $100 சமைப்பார். இங்கு சேர்ப்படுத்தப்படும் பொருட்கள் ஏற்கனவே சிறப்பாக உள்ளன. மாலமான் அலெக்ஸ் இப்போது $1000 சமைக்கிறார். அற்புதம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். மேலும் அது இருக்கும். ஒரு மில்க் ஷேக். நான் காத்து கொண்டிருப்பேன். என்னிடம் ஒரு உண்பழம் இருக்கும். சரி, அத ஒரு போன கரண்டியால் மசிக்கலாம். ஆஹா, அப்படியே இது வேலை செய்கிறதுன்னு நினைக்கிறேன். ஒரு கோப்பையில் ஊற்றி விடுவோம். அது ப்ரோம் ருசிக்குமாறு மாறலையே. சரி, எங்களுடைய காக்டெயில் ப்ரூம் மலிவு. முழுமையில் ருசிக்கூடிய காக்டெயில் எப்படி செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு காட்டுகின்றேன். ஸ்ட்ராபெரிகளை பிளெண்டரில் பாலை சேர்த்து ஊத்து. இப்போது அதை ஆன் செய்து எல்லாவற்றையும் சேர்த்து கலக்கும். மிக சிறப்பு. பல்வேறு கனி கலவை கொண்டு நான் கலவை செய்ய விரும்புகிறேன். அதில் ஸ்ட்ராபெரி, திராட்சை மற்றும் நீலக்கொடை இருக்கும். நாம் எல்லாவற்றையும் கிரீம் கொண்டு அலங்கரித்து மேலே வண்ணமிகு தூவல் ஒரு சிறிது பொறுக்க வேண்டும். The cocktail shall be certain prepared sures conduct. That seal after dragon food of free. உங்களிடம் நிச்சயமாக அது இல்லை. ஆஹா, மிகவும் குளிர்ச்சி. அவனுக்கு 3 காக்டெயில்கள் உள்ளன. சரி, இது அவனது வெற்றியின் வாய்ப்புகளை அதிகரிக்கிறது. எனக்கு தொடர்ந்து கழிப்பறை திரைமறைக்காக காக்டெயில் குழாயை போல கழுவும் திரையாக செய்கிறேன். ஏன் இது ரசியம் போல் இருக்கின்றது? இன்றைய எங்க ஐஸ்கிரீம் தேவைப்படும். ஜனமேற்றது உண்மை சுவைய கிளாஸ் ஒன்றைக்கு மாத்திக்கொள்ளுங்க. பச்சா ஐஸ்கிரீமை ஊர்க்க முகப்பரை பயன்படுத்தி சூடுபடுத்துங்க. இது எனது காக்டெயில் ட்விட்டாரிக்கிஸ். இப்போது மேல் கிரீம் மற்றும் பல நல்லவற்றுடன் அலங்கரிக்கவும். பிஸ்கட், சாக்லேட், நிறைய காம்பளி அலங்காரங்களை செய்ய விரும்புகிறேன். 5 வினாடிகள். அழகாகத்தான் வந்திருக்கிறது இல்லையா? குளிராக. சேஃப் வர்றார். நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க? கொஞ்சம் பெருமைப்பட்டு சொல்லுங்க. மேக்ஸ்க்கு 3 காக்டெயில்ஸ் இருக்கு. முதல்வதை முயற்சிக்கலாம். ரொம்ப ருசி. இரண்டாவது ஒன்று அருமை. மூன்றாவது கெட்ட வார்த்தை இல்லை. மேக்ஸ், நீங்க நல்லாக பண்ணீங்க. நன்றி சேஃப். ஜெயினின் ஹோட்டலின் ஃப்ரிட்ஜ். நீ என்ன இப்பனா ஆஃப் காகிதோ? ஐயோ, நான் இதை பொறுக்கவே விரும்பல. ஜெயின், நீங்கள் செய்ய வேண்டும். இது உண்மையில் ருசியாக உள்ளது. சரி, நீ இன்சிஸ்ட் வைக்கிறாய் என்றால். ஓ செஃப், அது என்ன? நீ என்ன பண்ணிருக்கோ என்று பார்க்கலாம் அலெக்ஸ். மேல் பகுதியில குக்கீஸும் மற்ற சில சாக்லேட் விஷயங்களும் இருக்கின்றன. அற்புதம். அந்த டியூனை பாருங்கள். காக்டெயில் அற்புதமாக இருக்கிறது. நல்லாகவே செய்துவிட்டார். நீங்கள் சீரியஸா? ஆம், நான் 2வது வெற்றி. நண்பர்களே, என்னை பற்றி கொள்ள வேண்டாம். என்ன? இல்லை, எனக்கு $1 மதிப்புள்ள பொருட்கள் இருக்கிறதா? இது சாமானியமானது இல்லை. இப்போது நான் 100 இருக்கிறேன். மோசமானது இல்லை. எனக்கு தேவையான அனைத்தும் இங்கே உள்ளது. என்னிடம் $1000 இருக்கிறது. வாவ், இத்தனை விதமான உணவுகளை இதுவரை பார்த்ததில்லை. ஓ, வேறொரு பணியை உருவாக்கி இருக்கணும். ஆனால் நான் மறந்து போனேன். எங்கே இருக்கின்றது? முட்டை இல்லை. முட்டை எங்கே? சரி, இதுவே தான். ஒரே ஒண்ணுதான். ஆமா, சரி, அதை உடைக்கும். இது ரொம்ப அருவருப்பா இருக்குது. அதில் சிப்பி கொஞ்சம் உள்ளது. ஆனால் சரி, அடுப்பை அதிகபட்சத்திற்கு போட்டுவிடு. போருங்கள், நான் அடியோசையில உடைத்து விட்டேன். முடியாது, வானலியில் தீ உள்ளது. ஓ, அதை எப்படி அணைக்குவது? ஓ இல்லை, இப்போது எல்லாம் எரிந்துவிட போகிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ, நான் அதை உடனே அணைக்க வேண்டும். சரி, $400 ஸ்கிராம்பிள்டு முட்டை செய்ய தொடங்குவேன். இதில் ஏதாவது சிக்கலாகவில்லை. 2 முட்டைகளை வானலியில் உடைப்போம். சாசேஜையும் வேகனையும் பரப்பி அதை பொரிப்போம். நான் முட்டையின் வெள்ளையை மஞ்சளில் இருந்து பிரிக்க முடிவு செய்தேன். இப்பொழுது சிவப்பு நிறத்தை சேர்க்கவும். நாங்கள் அதை ஒரு உருளாக்கி உருட்டுகிறோம். அதை பிளேட்ல வைக்கலாமா?
அதுக்கு மஸ்டார்டையை அலங்கரிக்கவும். நாங்கள் தயாராக உள்ளோம். என்னால் இன்னும் மூளறுகின்றது சமையல்காரர், ஆனால் நான் தயாராக இருக்கிறேன். சரி, இதை முயற்சிப்போம். ஆனால் இதை சாப்பிட முடியாது, இது எரிந்து விட்டது. என்ன இருக்கிறது அங்கே? இஃப் அது வெறுக்கத்தக்கது. எரிந்த முட்டைக்கோசை தள்ளுங்கள். ஜேன், நீ என்ன செய்தாய்? சரி, இது அழகாக இருக்கிறது, இதை முயற்சிப்போம். சுவையானது. பெண் சில சிறு தக்காளி சேர்க்கலாம். இல்லைங்க? அன்றி செப், நான் முயற்சி செய்தேன். சரி, நீ என்ன வைத்திருக்கிறாய் என்பதை பார்ப்போம். எனக்கு ஆங்கில சமையல் அதிகம் பிடிக்கும். ஆம், அருமையாக தெரிகிறது. நல்லாவே ஒன்ன சென்று ஜேன் வென்று விட்டார். எவ்வளவு எதிர்பாராததா இருக்கிறது. Right, Zarin Brady was just right. Alex, what about it? $1 million for the Red League. அருமை. அவர் திரும்பி வந்தாரா? ஆனால் எப்படி? நீங்கள் எப்போதும் என்னை பண்பு மாறி பார்ப்பது ஏன்? ஓ, நான் ஓட வேண்டும் என நினைக்கிறேன். பத்தவை இருந்து கொள்ளுங்கள், நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நிறுத்து. அலெக்ஸ் சில டாலர்களை களைந்து விட்டார். நான் அதை என்னிடம் எடுத்துக்கொள்கிறேன். எவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கிறது. க்ளோஷின் கீழே என்ன இருக்கிறது கண்டுபிடிப்போம். இது ஒரு முள்ளம்பன்றி. எவ்வளவு அழகாக இருக்கிறது. அதை நினைக்கலாம். காத்திரு. ஏதோ தவறு இருக்கிறது. இந்த முள்ளுகள் விசித்திரமாக இருக்கின்றன. இதை முயற்சிப்போம். வாவ், அவை சாக்லேட். மெலிசா பற்றி என்ன? எனக்கு ஒரு உண்மையான எறும்பிச்சான் இருக்கிறது. எவ்வளவு அழகாக இருக்கிறது. அவனை மிகவும் நழுவ விரும்புகிறேன். இங்கே வா. ஐயோ, இது வலிக்கிறது. நான் முள்ளம்பன்றியின் முள்ளில் குத்திக் கொண்டேன். எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் கையுறைகள் அணிந்து என் முள்ளம்பன்றி மீது கையசைக்கலாம். ஆமாம், அது மிகவும் நல்லது. நீங்கள் மிகவும் இனிமையானவர். உங்கள் முள்ளம்பாண்டிக்கு நான் ஒரு பரிசு கொண்டு வந்துள்ளேன். எவ்வளவு அழகாக இருக்கிறது. நன்றி. என் எலுமிச்சை முள்ளம்பன்றியை இங்கே வைக்கலாம். ஓய்வெடு அன்பே. ஒரு கடற்கரை குடை, ஒரு மேசை மற்றும் குளிர்ந்த கண்ணாடிகளை சேர்ப்போம். இப்போது என் முள்ளம்பன்றி ஓய்வெடுக்கிறது. என் சாக்லேட் முள்ளம்பன்றி சாப்பிட நேரம் வந்துச்சு. இதை பழிச்சு அளிப்போம். ருசியா தெரிகிறது. ருசியாக இருக்கிறது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். காத்திரு, எனக்கு ஒரு யோசனை வந்தது. பாத்திரத்தை பிடி. ஏன்? நான் கண்டுபிடித்தேன். நாங்கள் முட்டாளை பாத்திரத்தில் வைத்து அடுப்பை ஆன் செய்கிறோம். முட்டாள் விரைவாக உருகிவிட்டது. இப்போது சாக்லேட்டை குவளைகளில் ஊற்று. இந்த அழகான மடுக்களை எச்சரிக்கையுடன் பாருங்கள். அப்படியே மார்ஷ்மெல்லோக்களால் அலங்கரிக்கவும். இப்போது நாம் சூடான சாக்லேட்டை சேர்ந்து குடிப்போம். நன்றி ஜேன். நமக்கு காத்திரு ஜான், எனக்கு ஒரு யோசனை வந்தது. என் முள்ளம்பன்றிக்கு கொஞ்சம் ஊற்றுவோம். அவனுக்கு இது பிடிக்கும் என நிச்சயம். இப்போது நாமெல்லாம் சேர்ந்து சூடான சாக்லேட்டை குடிக்கலாம். ருசியானது. வாவ், இது அழகு சாதன பொருட்கள். அருமை. அது அருமையாக இருக்கிறது. ரொம்ப அழகாக இருக்கிறது. என்னிடமும் மேக்கப் உள்ளது. இது மிகவும் குளிர்ச்சியாக தெரிகிறது. எனக்கு உண்மையில் எனது மேக்கப் செய்ய வேண்டும். உதடுகளுடன் தொடங்கலாம். என்ன அழகு. நான் லிப்ஸ்டிக் போடவும் விரும்புகிறேன். குளிர், ஆனால் லிப்ஸ்டிக் மிகவும் இனிப்பு. காத்திரு, இது சாக்லேட். ருசியாக இருக்கிறது. மிகவும் சுவையாக இருக்கிறது. என்கிடம் சாக்லேட் மேக்கப் உள்ளது. கூல். பெரிய விஷயம். மேலும் நான் ஒரு கூல் மேக் ஓவர் செய்ய முடியும். முதலில் நான் கண்ணிழல் போட போகிறேன். பின்னர் கன்னத்தில் பிளஷ். சிறிது ஹைலைட்டர். அருமை. அது அழகாக மாறியது. நான் சரியாக இருந்தேன். ஆனால் எனக்கு சாப்பிடக்கூடிய சாக்லேட் கண்ணாடி இருக்கிறது. இது மிகவும் சிறந்தது. என்னை தனியாக விடு ஜென். சரி, பேலட்டை ருசிக்கலாம். உள்ளடக்கம் துபாய் சாக்லேட். வாவ், நிமிஷம், என்ன செய்றாய்?
ரொம்ப சுவையா மணக்கிறது. With what perfume don't word feels merchant. Sinta outi austurse, but as heels, kinadi, as campios sarquam. Picture ear down to raids. இப்போது என்ன அழகி என்று பாருங்கள். ஜேன், உடனே என்ன மீதம் உள்ளது? ஓ, அது சாக்லேட் டீசல் போல தெரிகிறது. ஆஹா, ரொம்ப சுவையா இருக்குது. மெலிசா, உன் முகத்தில் சாக்லேட் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு கழுவி விட முயற்சிக்கிறேன். கொஞ்சம் கூடுதலாக. தயார். ஆப்ஸ், நாப்கின் சாக்லேட்டில் மூடப்பட்டிருப்பதை நான் கவனிக்கவில்லை. என்ன பிரச்சனை? நிமிஷம், நான் பார்ப்பேன். கண்ணாடிய கொடு, ஜேன். ஓ இல்ல, என்ன நடந்தது என் முகத்துக்கு? வாவ், இது ஒரு பாதுகாப்பு பெட்டி. குளிர். இது உள்ளே என்ன இருக்கிறது என்ற ஆச்சரியமாக இருக்கிறது. ஜேன், கண்டுபிடிப்போம். பாதுகாப்பு பெட்டியை திறப்போம். இது வேலை செய்யவில்லை. நான் என்ன செய்ய வேண்டும்? எப்படி அதை திறப்பது? சரி, நான் இதை பற்றி யோசிக்க வேண்டும். ஓ நிமிடம், எனக்கு ஒரு முடிமுள் இருக்கிறது. அதை பயன்படுத்தி பார்க்கலாம். நிறுத்து ஜேன், இன்னும் அருகே வராதே. சரி, என் செஃபை திறக்கலாம். சரி, என்ன பிரச்சனை? ஓ, இது சாக்லேட். அப்போ உள்ள என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். இது ரொம்ப சுவையாக இருக்கிறது. நான் இதை உடனே திறக்க முடியும் என்று நம்புறேன். வாவ், உள்ளே இன்னும் சாக்லேட்கள் இருக்கின்றன. பாருங்கள். கோல். ஆனால் நான் இன்னும் பிஸியாக இருக்கிறேன். என் முடி முள் இப்போது வளைந்து விட்டது. சரி, இது ஒரு இதயம். ஆனால் இது பாதுகாப்பை திறக்கவில்லை. காத்திருங்கள், எனக்கு ஒரு குருவி கம்பி இருக்கிறது. சூப்பர். இப்போது நான் நிச்சயமாக அந்த பாதுகாப்பு பெட்டியை திறக்க முடியும். ஏன் இது வேலை செய்யவில்லை? மெலிசா செஃபுடன் மிகவும் பிஸியாக இருக்கும்போது நான் எனது கையில் உள்ள சில மிட்டாய்களை முயற்சிக்கிறேன். முதலில் செஃப்பை உடைப்போம். ஆமாம், இது வேலை செய்தது. இப்போது எனக்கு எல்லா காண்டிகளும் உள்ளன. சூப்பர். நான் சாக்லேட் சாப்பிடலாம் மற்றும் இனிப்புகள் சாப்பிடலாம். அவை மிகவும் சுவையாக உள்ளன. வாங்க. அது நன்றாக வேலை செய்யவில்லை. குரோபார் உடைந்து விட்டது. அப்போ நான் ஒரு தேர்வு மட்டுமே உள்ளது. டைனமைட். விரைவில் ஒரு சிறிய வெடிப்பு இருக்கும். ஓ ஆமா, இறுதியாக. ஏய், என்ன? அது கூட வேலை செய்யவில்லை. நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ ஜேன், அருகே வராதே. காத்திரு. குறியீடு மறுபுறம் இருந்ததா இந்த நேரம் முழுவதும்? முயற்சி செய்கிறேன். ஓ ஆம், இது வேலை செய்தது. உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். ஒரு அட்டை போல தெரிகிறது. யாரிடமிருந்து வந்தது? என்ன? திருடன் எல்லாவற்றையும் திருடி விட்டானா? ஓ இல்லை, எனக்கு எதுவும் இல்லை. மெலிசா, வாருங்கள். இங்கே மிட்டாய் இருக்கிறது. கவலைப்படாதீர்கள், நான் அதை பகிர்ந்து கொள்கிறேன். சூப்பர், நன்றி. ஐயோ, பூண்டு நாற்றம் கொளுத்துகிறது. நான் உண்மையில் இதை சாப்பிடணுமா? மேலும் எனக்கு சாக்லேட் பூண்டு உள்ளது. கொள். இது ருசியாக இருக்கிறது. சுவையாக இருக்கிறது. எனக்கு இது பிடிக்கவில்லை. ஏய், அருவருப்பு. இதுக்கு மோசமான வாசனையும் உள்ளது. ஓ இல்லை, மூச்சின் பின் வாசனை மிகவும் மோசமானது. நான் உன்னை பார்க்க கூட முடியவில்லை. சரி, எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் பூண்டு துண்டுகளை கத்தியால் வெட்டப் போகிறேன். அது வேலை செய்தது. சுவையாக இருக்கிறது. இது மிகவும் ருசியாக இருக்கிறது. ஓஹோ, இது ஒரு சிறந்த யோசனை. நானும் என் பூண்டு இப்படி தோல் உரிக்க விரும்புகிறேன். இதை முயற்சிப்போம். வாங்க. இப்போ அது வேலை செய்தது. இதை பரிசோதிப்போம். ஓ, இன்னும் அருவருப்பாக இருக்கிறது. ஓ நல்லவ, என் வாயிலிருந்து ஒரு மோசமான வாசனை வருகிறது. ஆம், நீ சரியா சொல்ற. அரே, இந்த பூண்டு பற்களை சாப்பிட இன்னொரு வழியை கண்டுபிடித்தேன். நான் அதை பிரஸில் வச்சு அழுத்துகிறேன். ஆமாம், இப்போது எனக்கு சாக்லேட் ஸ்பெகட்டி உள்ளது. அருமையாக இருக்கிறது. மெலிசா, உனக்கு ஒன்று தேவைதானா? இல்லை, நன்றி. வாங்க. இது சுலபமாக இருக்கலாம். சரி சரி, நீங்க சரியாக இருக்கலாம்.
வெள்ளை பூண்டு உள்ள வைக்கலாம். நேராக என் வாயில் அழுத்து. ஓ, நன்னாவே தெரியுது. ஆனா இன்னும் அருவருப்பாவே இருக்குது. எனக்கு இன்னும் மோசமாவே இருக்குது. நான் போறேன். ஏய், என்ன வாடை? வாவ், இது ஐபோன். புதிதாக வந்த ஐபோன். எவ்வளவு குளிர். இங்கே என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். வாவ், எனது பிடித்த டிக்டாக். ரொம்பவே வேடிக்கையாக இருக்கிறது ஜேன். எனக்கு சாக்லேட் ஐபோன் இருக்கிறது. கோல், இதை முயற்சிப்போம். ருசியாக இருக்கிறது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். அங்கே என்ன நடக்கிறது? நீங்கள் புகைப்படங்கள் எடுக்கிறீர்களா? ஆம், இது மிகவும் நகைச்சுவையாக உள்ளது. என்ன என்ன? ஆனால் எப்படி? நீ மிகவும் மோசமாக இருந்தாய். இப்போ இந்த கோணத்தில் இது கண்டிப்பாக மோசமாக இருக்கும். ஏன்? என்ன? இது இன்னும் சிறப்பாகவே தெரிகிறது. நான் என்னை படம் எடுத்தால் என்ன ஆகும்? என்ன இது? என்னால் ஏன் வேலை செய்யவில்லை? எப்படி இது சாத்தியம்? சரி, நாமும் சேர்ந்து ஒரு படம் எடுக்கலாம். சீஸ். என்னை இடையூறுபடுத்தாதே. ஏன்? என்ன? நான் இன்னும் மோசமாகவே இருக்கிறேன். ஆனால் ஜேன் அழகாக இருக்கிறாள். எனக்கு இந்த ஐபோன் தேவையில்லை. எனது புகைப்படங்களை பார்க்க விரும்பவில்லை. மற்றும் நான் உங்களுடன் சில சாக்லேட் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கவலைப்படாதீர்கள். நன்றி. இது உண்மையில் சிறந்தது. பணக்கார பிரச்சனை. மிகவும் பணக்காரமான வெனசா. இது என்னை சரி செய்ய என்னை யாரால் இந்த கரண்டியை கொடுக்க நினைச்சிருக்காங்க? இது எப்படி பயன்படுத்துறது உங்களுக்கு தெரியுமா? அது மேசையின் கீழ் இருக்கிறோம். வீட்டங்கச்சியை கழுவுவதற்காக. பார்க்கிறாயா? அவற்றை இப்படி உரச வேண்டும். என்ன? நான் அதை செய்ய விரும்புகிறேன். சரி, நான் அதை திரும்ப பெறுகிறேன். அப்போது நாம் பார்க்கலாம். ஓஃப், வா, இது அருவருப்பாக உள்ளது. என்னிடம் உடனடியாக வாருங்கள். அட, ஓ, நீ ஏற்கனவே இங்கேயா? எனக்கு இந்த பப்ளிக் ஜெல்லி கொஞ்சம் மண்கு டாக்டர் வராங்களே. புதிய பணிக்கூறு. நீ செய்ய விருப்பமில்லையா என்பதை உண்மையில் என்ன சொல்கிறாய்? உங்களுக்கு வேண்டியது பணமே. இதை எடுத்துக்கொள்ளுங்கள். இதை மிக சென்று செய். சிறப்பாக செய்தாய். இங்கு இருந்து போயிடு. போ போ. ஆம் பெண்களே, இவ்வாறுதான் நீங்கள் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும். இப்போது நீங்கள் சாப்பிட பொழுதுதான். சரி, அடுத்ததாக நான் இருக்கிறேன். என்னிடம் வெள்ளி நிறத்துல வித்தியாசமான பல்பம் இருக்கிறது. ரொம்ப நீளமா உள்ளது. ஊஹூ, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இப்போ முயற்சிக்க நேரம். ஆம், எனக்கு பிடித்திருக்கிறது. அடுத்ததை நான் எடுக்கிறேன். குயிர்ந்துக்கு அப்புறம் மற்றொன்றை எடுக்கப் போகிறேன். சின்றை சாப்பிட முடியும். அதற்கு பிறகு மற்றொன்று மற்றும் இன்னொன்று. கடைசியாக இதை மீறினா என்ன ஆகும்? ஒரு பெரிய குமிழியை ஊதிட்டா என்ன? அதுதான் நான் செய்ய போகிறேன். வாவ், எல்லாமே வெள்ளி நிறத்திலும் மென்மையாகவும் மாறிவிட்டது. அருமையானது. என்ன நினைக்கிறீர்கள் மகளே? வாவ், பிரிட்டனி, உனக்கு மிகவும் நல்லபடி பொருந்துகிறது. உன்னுடையதை போல் எனக்கும் ஒரு உடை இருந்தா நல்லா இருக்கும். வாங்க மேரி, இந்த ஒன் நேரம் அதை சோதிக்க. சரி, அது திறப்பதற்கான நேரம் வந்துடுச்சு. எனக்கு ஒரு பொன்னிற பபிள் கம் இருக்குது. இது மிகவும் பெரியது. ஓஹோ, இது மகத்துவமாய் ஒளிர்கிறது. இந்த பிரகாசத்தை கண்டு குருடரானால் கூட ஆகலாம். ஓ, அது தங்கம். ஓ, மிகவும் இனிமையாக இருக்கிறது. நான் இன்னொரு கடி எடுத்துக்கொள்கிறேன். மேலும் இதிலும் அங்கும். நான் இதுவரை உண்டது இத்தனை சிறந்த சுவையான பபிள் கமாக இதுவே இருக்கிறது. பப்ளை ஊத நேரம். பெரிதும் பொன்னாக இருந்தது. எல்லாத்தையும் பொற்குணர விதைகள் மூடியிருக்கும். மரி, ராகு, மேரி, உங்களுக்கு என்ன ஆகிறது? போது எனக்கு அந்நியமாக ஒரு பொன்னான புன்னகை உள்ளது. இது என்ன வகை கேக்?
அட இது ரொம்ப குறைவு. ஆமாம், 4 மேல் கேக்குகளை பார்த்திருக்கிறேன். இந்த மணியை ஏன் தேவை? இது என்ன செய்ய தெரியவில்லை. பெண்ணுகள், நீங்கள் இதை செய்வது எப்படி என்பதை அறிவீர்களா? நான் இதை செஞ்சு வேண்டுமா? ப்ரீமாலே ஆனால் மட்டும் ஒரு கப் கேக் தான் எடுத்தேன், அதுவும் க்ரீம் இல்லாம. க்ரீம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருக்கலாம். வனேசாவோட கேக்கில் போதுமான க்ரீம் உள்ளது. நான் கப் கேக் மீது க்ரீமை கொட்டுவேன். எனக்கு ஏன் க்ரீமை ஆடுங்க. கடைசியாக அவர்கள் பிரிஞ்சிடுவதற்கு முன்னால் நான் க்ரீம் சேர்க்கப்பட்ட ஒரு கப் கேக் பிடித்துக் கொள்ளலாம். ஓ, அது வேலை செய்யவில்லை. எனக்கு கப் கேக் இருக்கிறது, ஆனால் நான் அழுக்காகிவிட்டேன் என்று நினைக்கிறேன். பரவாயில்லை, ஆனால் எனக்கு கப் கேக்கிற்கான க்ரீம் கிடைத்து விட்டது. நல்லது, இப்போ அடங்கியது. ஆனால் போதுமானது இல்லாதது வருத்தமானது. ஓ, பொறாமைப்படாதே, உன்முறை. அதேபடி சொன்னால் இந்த கேக்கை நான் முயற்சிக்கிறேன். நான் ஒரு கண்ணாடி எடுப்பேன். எடுப்பது மிகவும் வசதியானதாக இருக்கும். அதனுடன் கேக் துண்டுகளை சேர்த்து சாப்பிடுவது. ஓ, இப்போது அதை கரண்டியால் சாப்பிடுவது வசதியாக இருக்கும். இந்த கிரீம் மிகவும் சுவையாக இருக்கிறது. இது ஏன் பிரிட்டனிக்கு அவசரமாக இருந்தது என்பது புரிகிறது. நீங்க ரொம்ப அதிருஷ்டசாலி. நான் ஆல்ரெடி ஒரு டம்ளர் கேக் சாப்பிட்டுட்டேன். அதனோட மேல இருக்கும் லாலிபாப்ஸ்லோட நீங்க தொடங்கலாம். மீதிய நான் வேற விரும்பல. சரி மேரி, செல்லுங்கள், மணி அடிக்கவும். நீங்கள் அதை பற்றி இப்படி நினைத்தால் சரி. நான் ஒரு அழைப்பு செய்ய முயல்கிறேன். நான் இதுக்கு முன் இப்படி மணி அடிச்சதில்ல. இது ஒருவரை அழைக்க தானே போன்றிருக்குது. வாங்க. இது எனக்கா? இது உண்மையிலேயே இத்தனை அழகான கேக் மற்றும் இது முழுவதும் பெரியதாகவும் எனக்காகவே உள்ளதுமா? சில நேரம் மேலும் பல கேக்குகள் கற்பனை செய்திருக்கிறேன் என்று நம்பவே முடியவில்லை. ஓ வாவ், இனி மணி வேண்டாம் என்று நினைக்கிறேன். ஓ, இப்படிப்பட்ட கேக் என்பதை எப்போதும் பார்க்கவில்லை. ஆம், அவரது கேக் நல்லது. இது என் கேக் மற்றும் இது எனக்காகவே. சூப்பர். ஐயோ, இந்த கிரீடம் எனக்கு வேண்டும். ஆனால் நான் மேரியை ஏமாத்துறது எப்படின்னு நான் உள்வாங்குறேன். வா, நன்றி பிரிட்னி. நான் ஒரு ராணி என்று நீ நினைக்கிறியா? அற்புதம். ஆம், மிகவும் ராணி. ஓ, இது ஒரு மோசமான யோசனை என நினைக்கிறேன். கிரீடம் என் தலையில் வேகவேல் உருகியது. இது எப்படியும் சுவையாக இருக்கிறது, ஆனால் நான் சாக்லேட்டில் மூழ்கி இருக்கிறேன். ஆனால் இது எப்படியோ உருகிவிட்டது எனக்கு தெரியும். நன்றாகவே தான் இருக்கிறது. நான் இப்போதே கேக் சாப்பிட போகிறேன். எவ்வாறு சுவையாகவும் இனிப்பாகவும் இருக்கிறது. ஓ, அருமை. இதை என் கையால் சாப்பிடுகிறேன். அக்கச்சரமாக இருக்கிறது. ரொம்ப சுவை, ரொம்ப நல்லது. எனக்கு இது மிக பிடிக்கும். நீ என்ன செய்கிற? ஓ, வாங்க. அப்படியானால் இங்கே என்ன இருக்கிறது? ஓஹோ, பீட்சா துண்டுகள். இன்று முழு நாளும் எனக்கு அதிர்ஷ்டம் இருந்தது. எனக்கு ஒரு இனிப்பு பீட்சா இருக்கிறது. அற்புதம். இந்த பீட்சா எனக்கே. வியப்பூட்டும். ஆஹா, அந்த பாவம் செடிகள் சுண்டியுள்ளன. ஒரு பெரிய பார்ப்பது. நானும் அதை சாப்பிட முடியும். ஓ, அட பாயிண்ட். அதை ஏதோ ஒருவரின் முடி உள்ளவங்கே. சரி, அதை துடைத்து விடுகிறேன். நீர் குழாயை கொண்டு நீ என்ன செய்கிறாய்? என்னை கவிழ்த்து விட்டாய். மன்னிக்கவும், எனது பீட்சா இல்ல. சரி, கவலையே இல்ல. நான் இன்னும் எல்லைகளை சாப்பிடலாம். ஆம், உன்னை பொறாமைப்படவில்லை. நான் எனது பீட்சாவுடன் தொடங்கலாம். இது முழுவதும் இனிப்பு பொருட்களால் செய்யப்பட்டு மாம்பழச்சை மற்றும் மார்ஷ்மெல்லோவுகளால் நிரம்பியுள்ளது. ஜீனியை நுடலாவால் எண்ணெயிற்ற வழியாக இருக்கின்றது. இதுவும் நான் முயற்சி செய்யலாமா? நீ என்னோட பகிர்ந்து கொள்வாயா? முடியாது. இது எனது. மிகவும் ருசியானது. என்னை சிற்றுண்டிகள் மிகவும் பிடிக்கும். ஓ, அற்புதம். நான் அவளிடம் நழுவி சென்று அவளிடம் இருந்து பீட்சாவை திருடி விடுவேன். அவள் கவனிக்கவும் மாட்டாள். நன்றாக. ஓ, ஆம், அது மிகவும் ருசியாக இருந்தது. எங்கே என் பீட்சா? நீ சின்ன கியாலக்காரன். என்ன செய்த? இனி எல்லாம் சாப்பிட்டாயா? அது நியாயம் அல்ல.
இந்த பீட்சா மிகவும் சுவையாக இருந்தது. நான் சுத்தமாக குப்புற தெரியும் அளவுக்கு இருந்தேன். வானேசாருக்கு என்ன அருமை பீஸா. The rate pizza in space for a smart rating. And now you're getting tiny pussy. Pizza Florenian சங்கிலிகள் ஸ்மயர் அலங்காரங்கள் உள்ளன. வேடிக்கையானது. சரி, என்னுடைய மணி எங்கே? அப்படியில் நான் அணியும் நகைகள் அனைத்தும் விரைவாக எனக்கு தேவை. ஒரு நொடிக்கு இது எங்கே இருக்கிறது? இதுவும் எளிதாக. என்ன செய்தீர்கள்? ஆயினை எனக்கு கொடு. ஆஹா, கெட்டதில்லை. உண்மையில் நல்லதாக தான் இருக்கிறது. சரி. சற்றே பொண்ணுகளே, எனக்கு வயிற்றுக்கையால் காட்டாதீர்கள்.